எழுந்துடுறீ சீக்கிரம். பிரின்சிபல் ரூம்ல போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. என்னாச்சு? என்ன விஷயம்? செகண்ட் இயர் படிக்கிற ரமணி இருக்கால, அவ சூசைட் பண்ணிக்கிட்டாலாம். எதுக்காக? லவ் ஃபெயிலியரா. என்னது? செத்துட்டாளா? இல்ல சீரியஸா இருக்கான்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்படியா? எல்லாரையும் கூப்பிடு, நம்ம போலாம். பிரின்சிபல் யாரையும் ஹாஸ்பிட்டல் போக அனுமதிக்கல. நாம எப்ப அவங்க கிட்ட சொல்லிட்டுலாம் போயிருக்கோம்? ஜெயந்தி, அவ நம்ம கிட்ட நல்லா பேசி பழகுன பொண்ணு தானே. இப்ப அடிபட்டு கிடக்கும் போது கூட இல்லாம செத்த பிறகு போய் பாக்குறதுல என்ன பிரயோஜனம்? வா வா வா, ரெடி ஆகு வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இங்கதான். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எங்க போறீங்க? மேல போறோம். பாஸ் இருக்கா? இல்ல. அப்படினா போக முடியாது. இது விசிட்டர்ஸ் ஹவர்ஸ் கிடையாது. எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. நாங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. நீங்க யாரா இருந்தாலும் போக முடியாது. ஏன்? என்ன ஏன்? நீங்க யார்கிட்ட விளையாடுறீங்க? நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? இவ யாருன்னு தெரியுமா? இங்க இருக்கிற சூப்பர்டென்ட் கிட்ட கேட்டு பாருங்க ஜெயந்தி யாருன்னு. சென்ட் மேரிஸ் ஜெயந்தி. இவ யாருன்னு தெரியுமா? எங்க கிட்டயே விளையாட்டா? நீங்க இப்ப என்ன சொன்னாலும் சரி உள்ள போக முடியாது. முடியாதா? முடியாது. காசு பணம் வச்செல்லாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியில போங்க. யாராவது கேட்டா எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு இவளை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரமணி, ஹே, நாங்க வந்திருக்கோம். கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. இங்க பாரு. ஹேமா, உமா, நான், சந்தியா, ஜெயந்தி எல்லாரும் வந்திருக்கோம். பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். உங்களெல்லாம் யார் உள்ள விட்டது? இந்த டைம்ல டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாரு. வரட்டும். அதுக்காக நாங்க என் ஃப்ரெண்ட பார்க்கவே கூடாதா? நாங்க ஆறுதல் சொல்லதான் வந்தோம், தொல்லை பண்றதுக்கு வரல. ரமணி, கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. நீ சாப்பிடுறதுக்காக நாங்க பாதாம் கலக்குன பால் கொண்டு வந்திருக்கோண்டி. ஏய், எழுந்திருங்க. எழுந்திருங்கங்கற. நாங்க ரமணியோட ஃப்ரெண்டுங்க. அதுக்காக எழுந்திருக்க மாட்டீங்க? நான் சொல்லி உங்க கேக்கல டாக்டர். பேஷண்ட் எழுப்ப ட்ரை பண்றாங்க. சொல்லி கேக்கலனா நீங்க தான் வெளிய அனுப்பணும். அப்புறம் எதுக்காக நீங்க இருக்கீங்க? எல்லாரும் வெளிய போங்க. வெளிய போங்க. நாங்க சென்ட் மேரிஸ் காலேஜ்ல படிக்கிறோம். அதுக்கு நான் என்ன சல்யூட் பண்ணனுமா? விசிட்டிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் யாரும் உள்ள வர கூடாது. தெரியுமா உனக்கு? கெட் அவுட். ஐயோ, கெட் அவுட். இந்த டாக்டரோட தொல்லையா போச்சு. ஆமாண்டி, அந்த டாக்டர் சும்மா விடவே கூடாது. மாயா, நீ வேணா அவரை கரெக்ட் பண்ணி பாரு. எப்படி? சும்மா நீ சைட் அடிச்சு காதலிச்சு பார்த்தா என்ன? ட்ரை பண்ணவா? அம்மா, அவர் பேர் என்ன? ஸ்ரீனிவாசன். அப்பா அவரை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எமல பைத்தியமாக்கி காட்டுறேன். காலேஜ்ல இருந்து எந்த பொண்ணு வந்தாலும் யாரையும் உள்ள விடாதீங்க. சரி டாக்டர். டாக்டர் டாக்டர் டாக்டர், எங்க ரமணி இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு நைட் இல்லனா நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நாங்க எல்லாரும் அவ பக்கத்துல இருக்கலாமா? முடியாது. சும்மா அவ கூட இருக்கதான் கேட்டோம். முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிடல் பில்டிங் குள்ள வரதுக்கு உங்க யாருக்கும் அனுமதி கிடையாது. வெளிய போங்க. டாக்டர் டாக்டர், நில்லுங்க டாக்டர். நாங்க அவ பக்கத்துல இருந்து அவ ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டே ஆவோம். ஃபைனல் இயர் படிக்கிற பிரதீப் தான் இதுக்கு காரணமே. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி ஊரெல்லாம் சுத்திட்டு இப்ப ரமணியா? அவன் தேவையெல்லாம் முடிஞ்சதும் கழட்டி விட்டுட்டான்.
சதி, வன்மம், தற்கொலைக்கு தூண்டுதல் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரதீப் தான். பிரதீப்ப கண்டிப்பா கோர்ட்டுக்கு இழுக்கணும். அவன் மேல கண்டிப்பா நாங்க கேஸ் போட்டே அவனுக்கு ஆகும். கூட்டா டாக்டர் நீங்களும் இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எதிரா நாங்க போராட்டம் பண்ணுவோம் பாத்துக்கோங்க. அப்புறம் நாங்க ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. நான் மாய வினோதினி, அவ ஜெயந்தி, பிரைம் மினிஸ்டருக்கு ஸ்ட்ரெயிட்டா போன் பண்ணி பேசுற அளவுக்கு கனெக்ஷன் வச்சிருக்காரு இவங்க அப்பா வினோத் சங்கர். அப்புறம் இவ வேர்ல்ட் ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட் டாக்டரோட பொண்ணு ஹேமா. அப்புறம் இவ டிஐஜியோட பொண்ணு. போதும், நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்போ உனக்கு என்ன வேணும்? நாங்க ரமணியோட கூட இருந்து அவளை பாத்துக்கணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இங்க வாங்க, உங்களதான் வாங்க. சார் இவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களோட பொண்ணுங்க. ஆனா யாருக்கு மூளையே இல்ல. மொத்த பேரையும் தூக்கி கொண்டு போய் வெளியே போடுங்க. சரிங்க சார். போங்க போங்க. ஏய் வா. என்ன விடு. டாக்டர் ஏய், ஸ்ரீனிவாசன், கத்தாத. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த மாயா யாருன்னு உனக்கு நான் காட்டியே ஆவேன். ஏய். அப்படி எதுவும் பண்ண மாட்டேன்னா நானும் தற்கொலை பண்ணிட்டு இங்க தான் வருவேன். உங்களை கோர்ட்ல ஏய். ஜெயிலுக்கு போகாம சத்தம் விடவே சத்தம் மாட்டேன். போடுதா? கண்டிப்பா. I will see you in court.